இது இருக்கிற வரைக்கும் எங்கள் 4 பேருக்குமே பாதுகாப்பு தான். நீ ஏன்டா உள்ள போன? சத்தியமா பார்த்தேன் ட்ரோன்ல கேப்சர் பண்ணிடுறேன் நான். எங்கள் 4 பேருடைய நகம், முடி, காலடி, மண் இது எல்லாத்தையும் உள்ளார வச்சு ஸ்பெசிஃபிக்காக இதுக்காகவே வந்துட்டு ஒரு இமாம்கிட்ட வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கேட்டிருக்கோம். இது வந்து கண் பார்வையில் தான் இருக்கணும், ரொம்பவும் மறைவான இடத்துலையும் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஜின்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெருசாக தெரியும். இது மட்டும் இல்லை அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம். கண்மூடித்தனமாக உள்ளே போகாதீங்க, அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. இங்கே தானே வச்சோம். இங்கேயா இல்லை பக்கத்தில் எங்கே வச்சோமா? இங்கே தான் வச்சோம். நல்லா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. சாக்கு டார்ச் அடி நிமிஷம் வேற போகிற மாதிரி இருக்கு. சரத்து பெரிய பிரச்சனை இருக்கும். நம்ம ஏன் என்னாச்சா? அங்கே வச்ச பானை இல்லை. பானையை காணாங்க. இங்கேயும் இல்லை பாரு. ஏய், கீழே நெருப்பு தணல் இருக்கு, நோட் பண்ணியா? பானை வச்ச இடத்துல இல்லாமல் இருக்கிறோம். హ్యూమన్ వాయిస్ ఇది హ్యూమన్ వాయిస్. ఎవరు నా లోపల ఉంటే మా ముందుకు రండి. ఇప్పుడు இங்கே வச்சிருந்த பானையை நீ தான் எடுத்தியா? ఇక్కడ మేము పెట్టింది మీరు దా ఎత్తుకొని పోయిందా? கோப்பை விட்டு பாரு. நீ தான் எடுத்தினா முன்னாடி வா, உன்னைய பார்க்கணும். முன்னாடி வா. அந்த பானை எங்க? எங்களை சுற்றி நைட் விஷன் கேமரா வச்சுருக்கோம். பானை வச்ச இடத்துக்கு இன்னும் போகவே இல்லை. இப்போ பிச் பிளாக்காக ஆயிடுச்சு. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரைட் மூமெண்ட்காக. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா நைட் விஷன் கேமராவும் கனெக்ட் பண்ணிட்டோம். அது இல்லாமல் 2 நைட் விஷன் கேமரா இருக்குது. எங்கிட்ட ஒன்று இருக்குது, அவங்ககிட்ட ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்தையும் கொண்டு போயிட்டு நம்ம பானை வச்சுட்டு வந்தோம்ல அந்த இடத்துல போயிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். அந்த ஜின்கள் அந்த பானையை நோக்கி வருதா, அந்த மாமிசத்தை தேடி வருதான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா இங்கே இருக்க அந்த கெட்ட ஜின்களுக்கு நம்மளை கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம பண்ண சம்பவம் அப்படி கண்டிப்பாக நம்மளை பழி வாங்கணும், ரெவெஞ்ச் எடுக்கணும்னு சுற்றிட்டுருக்கோம். அது இல்லாமல் நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போவே நம்மளுடைய இந்த கால் தடங்கள், நம்மளுடைய வாசனை இதெல்லாமே இங்கே இருக்கும். அந்த ஜின்னால் ஈஸியாக அதை கண்டுபிடிக்க முடியும். 200% அது நெருங்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஃபயாஸ்க்கு வந்து இதில் ஒரு முரண்பாடு இருக்குது. இது ரிஸ்க்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. தனித்தனியாக போக வேணாம், 4 பேர் ஒன்றாவே போய் அங்கே ஒரு கேமரா வச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்து 4 பேர் ஒன்றாவே வைக்கலாம். தனியாக பிரிஞ்சோன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய பின் விளைவுகளை கொடுக்கும்னு சொல்கிறாரு. ஒரு சம்பவம் பண்ணியிருக்கோம். நம்ம 4 பேரும் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அது கரெக்டாக போன வாட்டி நம்ம 4 பேர் தான் வந்தோம். அதே 4 பேர் தான் இப்பயும் வந்திருக்கோம். சும்மா வராது. தனியாக பொறுத்த ரிஸ்க்கு தான். மேபி ஃபஸ்ட்டு அங்கே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தா தெரியும். நீ சொல்கிறது தான் எல்லாமே. நீ ஒரு விஷயம் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன் நான் என்ன சொல்கிறேன் அப்படி தெரியல. இந்த இடத்துல நடந்த சம்பவத்தை வச்சு தான் நானே சொல்கிறேன். ஆனால் ஒரு மாதிரி அமைதியாகிடுச்சு ரொம்ப. அது ஏன் அமைதியாக இருக்குதுன்னா ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம். ஒன்று நம்ம வச்ச பானை வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அதுக்கான உணவு இருக்குது. அதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு உள்ளார இருக்குது. ஒருவேளை அதை மோப்பம் பிடிச்சி அதை சாப்பிட்டுருக்கோம். அப்படி இல்லைன்னா அந்த உணவை சாப்பிட்டுட்டு நம்மளை நோட்டம் விட்டுருக்கோம்.
என்னத்தும்மா வந்ததுன்னு செம்ம டயர்டாக இருக்குது பாடி, நான் அச்சு போட்ட மாதிரி இருக்குது. உனக்குமா? உனக்கு சேம் அதே தான். யாரோ நம்ம மேலே ஏறி உட்காந்துக்கிற மாதிரியே இருக்குது. கண்ணுலாம் எரியுது. எல்லாருமே அட் டைமில் சொல்கிறீங்க, எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். கண்ணுலாம் எரியுது, கண்ணுலாம் பொங்கி போனால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது எனக்கு. உடம்புலாம் அப்பயே அந்த ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. வரப்போ ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம பாசிட்டிவான இடத்துக்கு போகும்போது பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். நம்ம நெகட்டிவான இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். சபரிமலைக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து போகிறாங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க கடவுளை தேடி போகிறாங்க. மனதளவில் அதை நம்பி ஒரு பாசிட்டிவிட்டியோடு அங்கே ட்ராவல் பண்ணி போகிறதுனால அவங்களுக்கு அது தெரியாது. நம்ம அமானுஷ இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வரோம். ஆப்வியஸாக அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. சரி, ஓகே, இப்போ பார்ப்போம்மா வெளியே, இல்லை கொண்டா வெயிட் பண்ணி பார்க்கலாமா? ஆல்ரெடி டைமில் வச்சுருக்கோம். நம்ம அங்கே போனாலும் அதை பார்க்கலாம், இங்கே வந்தாலும் இதை நம்ம பார்க்கலாம். ஆனால் எனக்கு என்ன நாய் கத்துற மாதிரி சத்தம் வருது. ஒருவேளை வேட்டையாடுமோ? நாய்களோடைய உருவத்தில் கூட அது வரும். நம்ம கமல் சார் கூட இவ்வளோ அவதாரம் எடுத்துருக்க மாட்டார் போல். இந்த ஜின்னு இத்தனை அவதாரம் எடுக்குதுன்றியே நீ, தசாவதாரமாக அது. என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ ரெண்டு பேராக தனியாக போயிட்டு கேமரா வச்சுட்டு வர போகிறோமா, இல்லை 4 பேராக போக போகிறோமா? அதை மட்டும் உறுதியாக சொல்லு. டைமாக வேஸ்ட் பண்ண வேணாம். இல்லை ஃபயாஸ், நீ எப்பவுமே வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு கடவுள்கிட்ட உத்தரவு கேட்பல. இந்த மாதிரி நீ கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் கேளு, என்ன சொல்கிறாங்களோ அதுபடி பண்ணலாம். என்ன மச்சான்? நான் என்ன மந்திரவாதியா? எது நமக்கு சேஃபோ அதை தான் நம்ம பண்ணணும். 2 பேராக தானே போகிறோம், தனியாக போனால் தான் ரிஸ்க்கு. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போகலாம், போயிட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம். இவங்களும் போய் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, டைம் வேஸ்ட் பண்ணலாம். போங்கடா. கடை புருஷோத், கண்மூடித்தனமாக உள்ளே போகாதீங்க. அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. இல்லை உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், நான் எங்கே போகிறேன், நீங்கள் அங்கே போங்க. இல்லை பார்த்துக்கலாம். கடை புருஷோத், உங்களுக்கு இங்கே தான் கிட்டே இருக்குது. நாங்கள் தான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போனோம். வச்சுட்டு வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே. சொல்லாமல் உள்ளே எங்கேயும் போயிடாதீங்க. ரைட் ஆன் பண்ணுங்க. ஜின்னை விட ஆபத்து இங்கே நிறைய இருக்குது. ஓகே, நம்ம தாண்டா போனோம் முன்னாடி. வாடா. ஏய், மாமிசம் இங்கே இருக்குடா. கறி இங்கே இருக்கு. நீ எதுவுமே பண்ணாலும் அதுவே தேடி இங்கே வரும், கவலைப்படாது. சரி, ஓகே, இங்கே இருக்கட்டும். அப்போ இங்கே தாங்க வச்சதுவா. நீ தான் லைட் அடிக்கணும். டார்ச் இல்லையா? கொஞ்சம் டார்ச் இல்லையா? இருக்கு. ஒர்க் ஆகலையா? டேய், பாம்பு குத்துருக்குற இடம் அது. பயங்கர ரிஸ்க்குயா. டார்ச் இல்லாமல் எப்படி உள்ளார போகிறது? எந்த சைடு நான் வழி இதில் எப்படி இது இல்லை இதுதான். பாத்து ஆமாடி. அப்பா, ஓகே, இங்கே பார்த்து வா. என்ன பார்த்து ரொம்ப தூரம் தானேண்ணா? ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 100 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். முள்ளு நாக்கில எங்கே வச்சோம்? சவுண்டு கேட்குது. இங்கே வச்சோம். சவுண்டு கேட்குதுண்ணா. உள்ளவா கேட்டுச்சு? ஆமாம், இது அந்த லாஸ்ட்டில் கிட்ட இருந்து கோடியில் ஒரு பின் தொடர்ந்து வருமாண்ணா? கண்டிப்பாடா. பயப்படாத, பயத்தை வெளி காட்டாத. இல்லைண்ணா, பயந்தால் தான் அது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுவோம் நம்மளுக்கு. பானை இங்கே வச்சோம்.
இங்கே தானே வச்சோம். இங்கேயா இல்லை பக்கத்தில் எங்கே வச்சோமா? இங்கே தான் வச்சோம். நல்லா ஞாபகம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் வச்சோம். அப்படியா? இல்லையா காணும். கீழே விழுந்துருச்சா? ஓ லைட் அடிக்கல. லைட் அடி. காசு கீழே அடி. என்ன பானை இல்லையா? என்ன சொல்கிற? பார்த்து பார்த்து பார்த்து. தண்ணி விட்ட விட இங்கே பக்கத்தில் தான் இருந்திருக்கும். எதுவுமே இல்லையா? இரு இது வந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு வெளிச்சம் மாதிரி தெரிஞ்சதுறாங்க. கிளியராக தெரிஞ்சது. ஆமாண்ணா அந்த இது முள்ளு நடுவு தானேண்ணா. சரி அப்போ நிற்க வேணாம். கேட்கணும். கண்டிப்பாக வந்து தூக்கிட்டு போயிருக்கோம். இப்போ அங்கே இல்லை எங்கே போயிருக்கோம் பானை? நாம ஒரு பிளான் போட்டா அது ஒரு பிளான் போடுது. சீக்கிரமா நீ பாட்டு போற. நம்ம 4 பேர் ஒன்றா இருக்கிறது தான் இப்போ சேஃப் நமக்கு. எனக்கு ஒன்றுமே புரியலையே எனக்கு. பின்னாடி ஒரு சத்தத்தையே பார்த்துட்டு இருந்தோம்னா முன்னாடி நம்மளால் போக முடியாது புருஷோத். ஆமாம் கண்டிப்பாண்ணா. வா பயன்டா தவளை நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாரு. ஸ்கின் டோன் வித்தியாசமாக இருக்குதுண்ணா. எப்படி மிஸ் ஆகிருக்கும்? அது என்ன பண்ணும் அந்த பானை எடுத்துன்னு போய்? அந்த பானை எடுத்து என்ன பண்ணணும்? வா இப்படி வா இப்படி வா இப்படி வா இப்படி தான் போயிட்டு போனீங்க. கடிமாண்ணா இது? ஆஹாடா வருவா. நடுவில் நடந்து வா. ஓகே இரு மறுபடியும் போடுறாங்க வெளிச்சம். சரி வராங்கடா. எவரோ ரொம்ப உரம் போகாத. பாம்பு எதனா இருக்கும். சுற்றி முற்றி பார்த்துக்கோ. புசுன்னு ஒரு சத்தம் கேட்குது. வரோம். யாரும் ஃபாலோ பண்ணி தான் வராங்க. நான் கன்ஃபார்ம் தான். சரத்து பார்த்து 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 கீழே பார்த்து போ. சரத்து அவங்க தான்டா. அப்போ அதுக்கு முன்னாடி வந்தது யாரு தெரியலண்ணா. இவங்க 2 பேர் இப்போ தான் வராங்க. சாக்கு இங்கே டார்ச் அடி நிமிஷம். வேற போகிற மாதிரி இருக்கியா? அவங்க பார்த்துட்டாங்கண்ணா. அதை 2 பேரும் பார்த்தோம்ல. அது அவங்க பார்க்குறாங்க பெருப்பு. ஐயோ அப்போ இது என்ன வழி? ஐயோ நம்மளை எங்கேயும் கூட்டு போகுது. அப்போ டேய் என்னடா பார்த்தீங்க? இதுக்கு முன்னாடி வந்தது யாரு? சரத்து நாங்கள் இல்லை. ஐயோ எங்களை பாதையை மாற்றி கூட்டு போக பார்க்குது. அது சரத்து பெரிய பிரச்சனை இருக்கும். நம்ம ஏன் என்னாச்சா? அங்கே வச்ச பானை இல்லை. கத்துதுண்ணா. வச்ச பானை இல்லை. ஷோ இதுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக இதே வெளிச்சம் மாதிரி யாரும் முன்னாடி வந்தாங்க. 2 முறை பார்த்தேன். வெளிச்சம் தெரிஞ்சது. ஆனால் ஆள் யாருமே இல்லை. நீங்கள் தான் வரீங்கன்னு நினச்சி குரல் கொடுத்தா நீங்களே இல்லை. பின்னாடி வரீங்க. அதுக்கப்புறம் வரட்டும். எங்களை இன்னொரு வழியில் அது கூட்டு போக பார்த்து. நாங்கள் நீங்கள் வரோன்னு நினச்சோம். உள்ளே பார்த்தீங்களா இல்லை வெளியே பார்த்தீங்களா? வெளியே பார்த்தோம். டார்ச் இருந்தால் கிளியராக பார்த்துக்கலாம். ஏன்னா கண்ணில் கிளியராக பார்த்தேன். அதை நான் கண்டிப்பாக அப்போ அந்த பணிக்கும் புரிய வச்சிருக்கேன். கேமரா மூஞ்சிட்டு பார்த்து. ஐயோ அது பாடம் காணாம போச்சு. நிற்காதவா வேகமாவா எங்கேயுமே நிற்காத. ஓரமாக நடந்து வராதிங்க. நடுவுலேயே நடந்து வாங்க. ஓரம் பாம்பு பூச்சி எதை வேணா இருக்கலாம். 1.5 வருஷமா நம்ம பண்ண விஷயத்துக்கு இன்னைக்கு நம்ம பலியாக போகுது. ஐயோ நான் அதுதான் அப்பயே போய் கேமரா வைக்கலான்னு சொன்னேன். அட்லீஸ்ட் என்ன நடந்துச்சுன்னாச்சும் தெரிஞ்சிருக்கும்.
அங்கே வெளிச்சம் தரல. ஆமாண்ணா. உள்ள போடுறா. ஒரு வேளை பானிங்கண்ணா. ஐயோ, ஒரு வேளை ஜின்ன பேர் சொல்லி உண்மையாகவே வேறு யாராச்சும் இங்கே வந்து இந்த மாதிரி மனுஷங்களை வேட்டையாடுறானுங்களா? உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அப்படிலாம் பண்ணுவாங்களா? இங்கே எதுவும் இல்லை. என்ன தெரியலையா? ఎవరైనా ఉన్నారా లోపల? உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? பானையை காணாயா? இங்கேயும் இல்லை பாரு. ஏய், கீழே நெருப்பு தணல் இருக்கு, நோட் பண்ணியா? பானை வச்ச இடத்துல. ஏதோ எரிஞ்ச மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இந்த கை அச்சுலாம் தந்து வரணும். அப்படி கை அச்சியா? அப்படிதானே இருக்கு. கை அச்சா கால் அச்சா? அது டேய், கை வச்சு கால் வச்சு வேற எதாவது சொல்கிறா. வேற மாதிரி கேட்குது. தப்பா அப்போது நம்மளுக்கு அங்கேயே ஃபர்ஸ்ட் தூக்கி இப்போ தான் ஆக்டிவ் நாட்டு இப்போ தூக்கி இருக்கும். ஒரு வேலை நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அது காத்துட்டு இருக்கு. நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக பயமுறுத்துது. நம்மளோட சேஃப்டியே இப்போ நம்ம விட்ட நம்ம சேஃப்டியே இல்லாமல் இருக்கிறோம். கஷ்டப்பட்டு இப்போ இதை கொண்டு வந்தது எல்லாமே இப்போ நமக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. தெலுங்குடா, ஆந்திராவில் ஹிந்தி ரெண்டா எழுத போகிறாங்க. தெளிவும் எதுவும் இல்லை. நான் அந்த வேலை நம்மளுக்கு தேவையான போட்டு ஐயோ, ஹியூமன் வாய்ஸ் இது. ஹியூமன் வாய்ஸ் இங்கே தான் இருக்கு. ஹியூமன் வாய்ஸ் அது கிளியரு. அது எல்லா திருட்டு வேலையும் பண்ணோம். ஆள் மாதிரியும் பேசணும் நம்மகிட்ட. இங்கே தான் சத்தம் வந்துச்சு. ఎవరన్నా లోపల ఉంటే మా ముందుకు రండి. ఇప్పుడు భయం పెట్టదు. ఎవరు నువ్వు? அஸ்கி வயசுல பேசுற மாதிரி சத்தம் கேட்குது. என்னமோ சொல்ல வருது. அப்படியே அப்படியே இந்த ரூமில் கிளியராக இருக்குது. ஆனால் இங்கே யாருமே இல்லை. அது கண்ணுக்கு தெரியாமல் மாதிரி பார்த்துட்டேன். யாருமே இல்லைங்க. இந்த இடத்துல எக்ஸாக்டாக கேட்டுச்சு சவுண்டு. நாங்கள் இங்கே வச்ச பானையை எடுத்தது நீ தானா? நீ தான் எடுத்தியா? உடனே தான் கேட்குறேன். எப்படி இங்கே வச்சிருந்த பானையை நீ தான் எடுத்தியா? ఇక్కడ మేము పెట్టింది మీరు దా ఎత్తుకొని పోయిందా? हमको वापस चाहिए. वो हमारा पाने की ना हिंदी பாட். அது இங்கிலீஷில் தெரியலையா? பானை பாட். எங்க இருந்து அந்த சத்தம் கேட்குது? என்ன சொல்கிறேன்? ஸ்லாம் ஸ்லாம் என்னடா இது? கோப்புரம் விட்டு பாரு. மாட்டி ஒரே போய் பண்ணாங்க.
இல்லைடா இல்லைடா அது ஏதோ மூட்டை மாதிரி இருக்குடா. சூனியம் பண்ணுற மூட்டைன்னு நினைக்கிறோம்டா. திங்ஸ் இருக்கும் கிட்ட எடுத்துகிட்டு போ அப்படியே. எக்ஸாக்டாக அதான் தெரியாது. டில்ட் பண்ணு கீழே. எதுவும் இல்லை எதுவும் இல்லை. ஐயோ அது உக்கரமா இருக்குதுயா. என்னாச்சு என்னாச்சு? மேல பத்தல இருக்கு. என்ன சொல்ற? ஆமா மச்சான். ரைட் சங்க கேமரா டக்குறேன். லைட் ஆஃப் பண்ணு. ஒரு நிமிஷம். லைட் ஆஃப் பண்ணு டக்குனு லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ண இன்னும் நமக்கு தான் ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணிட்டடா. நான் போறேன். இங்கே நில்லுங்க. சரது என்ன? நான் போறேன் கூட. ஏன் நான் போறேன் பரவாயில்ல. ருக்கையா சொல்லிட்டே போவேன், அதுக்காக சொல்றேன் கூட. சரி போ. அவர் கவர் பண்ணுறா ஃபயர்ஸ் பக்கத்தில். தைரியமா போ. இங்க இருக்கிற பானை எடுத்தது நீ தானே? நீ தான் எடுத்தினா முன்னாடி வா. உன்னைய பார்க்கணும், முன்னாடி வா. என்ன தெரிஞ்சது? ஒரு கருப்பு கடை உருவத்தை பார்த்தா சரத்து இல்லையா தெரிஞ்சது. தெரிஞ்சது. நீ ருக்கையா சொல்லு. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தகுதுஹு சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு லா பிஇத்னிஹி லஹு மா பைன ஐதீஹிம் வ அல்ஃபஹும் லா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்சியுஸ் ஸமாவாதி வல் அர்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் அன்னாஸ். நித்தாத சொல்லு. குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ். இந்த மினல் ஜின்னதி வன்னாஸ். அந்த பானை எங்க வச்சிருக்க? அந்த பானை எங்க? தண்ணியெல்லாம் வந்து தெளிக்குது. என்னன்னு தெரியலையா? என்னது இருக்கு? ஐயோ என்னன்னு தெரியலையே. இந்த பேரும் ஃபேண்டெல்லாம் இருக்கு. ஐயோ இது ஏதோ என்ன மாதிரி இருக்குதுயா? எரிச்சிட போது. என்னையா அது? என்ன அதானே கேட்குறேன் நான் என்னன்ட்டு. எண்ணெயெல்லாம் எண்ணெய் தான் அது. ஐயோ என்னையா அது? பேரு அதுக்குள்ள அப்படி காட்டுறேன். எரிச்சிட போகிறாங்கல்ல, அது நம்ம பக்கத்தில் வந்து நின்னாலே போதும். அதோட நெருப்புக்கு முன்னாடி நம்ம கொத்தி கொடுத்து போதுனது நான் தானே, என்னையே தான் கொடுத்து பார்க்குது. தெரியல என்னமோ பிளான் பண்ணுது. கண்டிப்பாக நம்மளை எரிச்சாலும் எரிச்சு ஏன்னா என்ன எரியாமல் போய் என்ன கொடுத்த வாடா செய்வோம். ஏ வா வா வா. கவுட்டுமானாக்கா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது. மேலே வந்து தாவியது நெருப்பு கடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றும் ஆகாது, நாம பசுமாயிடும். புடி என்ன தூக்கு, நான் மேலே போகிறேன். வாடா புடுறாங்க.
இதுதான் கிட்ட போகாதன்னு என்ன பண்ணுச்சு கையா? நெருப்பு வச்சு கொளுத்துற மாதிரி இருக்கு, கை எரியுது. ஏதாவது பண்ணி ஜம்ஜம் தண்ணியெல்லாம் எங்கே இருக்கு? எல்லாம் அங்கே தான் இருக்குது. கரெக்டு. இப்போ இது ரிஸ்க் இல்லை, அந்த பானை இல்லாமல் இருக்கு. விட்டு போயிடலாம். வாடா வாடா, வெளியே போகலாம். வாடா ஃபஸ்ட்டு. இப்போ இதை கூட ரிஸ்க் இல்லை. ஐயோ ஃபேஸ் இப்படி இருக்கு. என்ன தெரியும்? போலாம் நிக்காத. அதோட மெயின் டார்கெட்டே நம்ம 2 பேர் தான். ஏன்னா நீ அதை போய் வம்புழுக்கிற, கண்ணெலாம் ஒரு மாதிரி தெரியுற மாதிரி ருக்கையா சொல்கிறேன். அதனால் நம்ம 2 பேர்த்தையும் தான் போட பார்க்குது. சரத்து உனக்கும் இங்கே சைடில் இருக்குது. இது கூட ஏன்னா இது வச்சு தொடங்கி உங்களுக்கு என்ன இதை பண்ண தலையா? சிம்பிள். அதோடைய குறி இப்போ நம்ம 2 பேர் தான் மெயினாக. ஏன்னா இவன் வம்பெடுக்கிறான், நான் வந்து மந்திரம் ஓதுறேன். 2 பேர் தான் மெயினாக டார்கெட் பண்ணுது. வாயோ நான் பிடிக்கணும்னு பார்க்கலாம். மனுஷன் நம்ம சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. வாணி நின்றுருக்கியா? மனுஷனோட உருவம் மாதிரி தெரில. அவதார் மாதிரி இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. தப்பாக தோணுது எனக்கு. ஏதோ விபரீதமாக நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. டூ ஆர் டை அந்த மாதிரி தான் அது. வெயிட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏப்பம் வருது. ஊதியா அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பானை இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். எப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்காது. நம்மளை வந்து மைண்ட் டைவர்ட் பண்ண தான் வருது. எங்கே போரு? பெருசாக இருக்கிற மாதிரி சொன்னீங்க. நான் பார்க்குறப்போ பூமிக்குள்ள படிஞ்ச மாட்டேங்க. ஆனால் இது கம்மியாக சின்னதாக ஒன்று இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகுது நம்மளை. அதனால அது கன்ஃபியூஸ் பண்ணுது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். யோ அரபியில் எழுதியிருக்குதியா? என்னன்னா இதுயா? சமாவாதி வமா ஃபில் அர்த் வந்த நபி வலா பிஇذنஹி லமா பைன ஐதீஹிம். இஷான், இந்த ஆபத்தான இந்த பொம்மையை நீங்க எரிச்சிருங்க.